யார் அது? அபிஷேகம் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணு. ஷேத்தமாலி வந்துடுறேன். ஐ வில் ஸ்டார்ட் த இன்டர்வியூ. சென்னை டு உசிலம்பட்டி ஃப்ளைட் கிடைக்குமா? கிடைக்காதா? சென்னை டு உசிலம்பட்டி ஃப்ளைட்டா? இல்லையா? சரி, மதுரை போய் தான் போகணும். மதுரை போய் தான் போகுமா? என்னடா ஊருது, டைரக்டர்லாம் ஃப்ளைட்டு கிடைக்காதா? டைரக்டா நீ ஏர் டெக்கான் மாதிரி அந்த இந்த படத்துல சூரரை போட்ட மாதிரி போய் இறங்கிடு. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் பஸ் புக் பண்ணிக்கிறேன். ஓகே. குலசாமி கோயிலெலாம் போயிருக்கியா நீ? மச்சி, குலசாமி கோயில் போயிருக்கியா நீ? குலசாமி கோயிலுக்கு சின்ன வயசுல போயிருக்கேன். வருஷம் வருஷம் குலசாமி கோயில் போகணும் தெரியுமா? வருஷம் வருஷம் போகணுமா? அது எதுக்கு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன் தெரியுதா? அதை எடுத்துட்டு வா. இந்த எலுமிச்சம்பழத்தில் என்ன ஒரு இது இருக்குது, ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது பத்தியா, எலுமிச்சம்பழம் இது வந்து ஒரு அமானுஷ்யமான பழம். இதுக்கு ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு, புரியுதா? இப்ப யாராவது மந்திரவாதியா, அதுக்கு வந்து நீ வந்து உன்னை நீயே வந்து டெவலப் பண்ண, ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணணும், புரியுதா? மந்திரவாதி எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. சரி, இந்த எலுமிச்சம்பழத்தை உன்னை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நீ வாங்கிட்டு இப்படி கையில பிடிச்சி கொண்டு வர இல்லையா, அப்போ வந்து உன்னோட ஃப்ரீக்வன்சி பூரா இந்த எலுமிச்சம்பழம் அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க வாங்கி இப்படி வச்சுட்டு இப்படி சொன்னாங்கன்னா உன்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்சர்வ் பண்ணி பாஸ் ஆகி அவங்களுக்கு வந்துடும். அதனால எலுமிச்சம்பழத்தை உங்க கையால் வாங்கிட்டு வர சொல்றாங்க, புரியுதா? இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ உள்ளுக்கு ஆண்டனா, டிஷ் ஆண்டனா மாதிரி. இந்த எலுமிச்சம்பழம் நேச்சரோட டிஷ் ஆண்டனா மாதிரி. நீ கட் பண்ணி பாரு, எலுமிச்சம்பழத்தை டிஷ் ஆண்டனா மாதிரி இருக்கும் பாரு, புரியுதா? புரியுது. என்ன மச்சி பண்ணலாம்? சரி, உன்னோட பழைய கதைகள் எல்லாம் சொல்லு. பழைய கதையா? இது நானும் மணிரத்னம் ஃப்ரெண்டா இருந்த கதையா? அந்த கதையெல்லாம் சொல்லு. இல்ல நானும் நீதான் மணிரத்னம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு லயோலா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்ப. இல்ல லயோலா காலேஜ்ல என்ன படிச்ச அதை சொல்லு. எனக்கு என்ன தெரியும், சொல்றா. வேணாமச்சி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு சங்கர் கோச்சுக்குவாரு. கோச்சுக்குவாரா? ஆமா, சங்கர் கோச்சுக்குவாரு. சங்கர்னா யாரா? சங்கர், டைரக்டர் சங்கர் தெரியாதா? அடப்பாவி. சரி, ரைட்டு. அப்புறம் சங்கர் தெரியும்ன்ற சங்கரோட என்ன படத்துல நீ நடிச்சிருக்க? சங்கர் படத்துல நான் நடிக்க மாட்டேன். சங்கருக்கு ஐடியா வருது இல்லையா, முதல்வன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறது, இந்தியன் எப்படி எடுக்கிறது, அதோட கான்செப்ட்லாம் நான் தான் அவருக்கு சொல்லி. சரி விட, உண்மையை பேசும்போது மணிரத்னமே போய் பாத்தியா? அப்ப நீ என்னை நம்பல. சரி, ஓகே, நம்புறேன். ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் அப்படிதான். ஆனா உண்மையாக கூட இருக்கலாம். சரி கேளு. சரி, ஏமா மணிரத்னம் போய் பாத்தியா இல்லையா? 1997 ஆமா, 1997 மணிரத்னம் பார்த்தேன். அப்போ வந்து தமிழன் படம் வந்துச்சுல்ல, தமிழன் ஏதோ விஜய் படம்லாம் வந்துச்சுல்லடா அப்போ. 1997 என்ன படம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தான் சார் தெரியும். நீங்க தான் டைம் ஃப்ரீஸ் பண்ணி அதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கவர். நமக்கு எனக்கு நேத்து சாப்பிட்டதே என்ன ஞாபகம் இருக்காது. சரி, ஓகே. சரி சரி, ஓகே. மணிரத்னமா போய் பார்த்தேன். ஆமா. ஐயா வேர்க்குது, இருங்க, நான் டிஷ்யூ பேப்பர். ராஸ்கல் எங்க இருக்கு டிஷ்யூ பேப்பர்? காணும். இப்ப ரீசெண்டா கயாடு லோகர் இருக்காங்கல்ல, கயாடு லோகர். ஆமா ஆமா. ஊரே அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கு மாப்ள. அப்படியா? நாளைக்கு அவங்கள இன்டர்வியூ எடுக்க போறேன் நானு. ஆமா, அவங்க வருங்காலத்துல பெரிய ஹீரோயினா வருவாங்க போலயா? ஆமா ஆமா. திரிஷாவெல்லாம் காலி பண்றதுக்கே வந்திருப்பாங்க போல. திரிஷாவா? திரிஷாலாம் ஓல்ட். அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. திரிஷாவுக்கு 42 வயசு ஆகுது மாப்ள. திரிஷா பத்தி பேசாத. நான் கயாடு லோகர் பத்தி, கயாடு லோகர் அப்படி பேசிட்டு இருக்கேன். திரிஷான்ற ஓல்டு இல்ல. நீ ஸ்கூல் படிக்கும் போது திரிஷா ஹீரோயின், இப்பயும் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. வாட் அ பிட்டி. ஓகே. அப்புறம் வேற வாட் அ பிட்டி. கயாடு லோகர், அப்புறம் புதுசா ஹீரோயின். சரி, நான் கேட்கறது மட்டும் சொல்லு. நீ முதல்ல என்ன படத்துக்கு வந்து வசனம் எழுதுனீங்க? முதல்ல அந்த படம்லாம் இன்னும் பெட்டிக்குள்ளே கிடக்கு மாப்ள. பெட்டிக்குள்ளே கிடக்குதா? சரி, கதையை சொல்லு. இன்னும் ரிலீஸே ஆகல மாப்ள.
சரி ஒரு ரிலீஸ் ஆன படத்துல எது படம் அது சொல்லு பாப்போம். ஐயோ அதெல்லாம் வேணாமப்ல. அப்புறம் ஒரிஜினலா கதை எழுதினவங்க எனக்கு சண்டை. ஆமா இவன் வந்து பேக்ரவுண்டு பிளேயர் இவர். ஒரிஜினலா கதை எழுதினவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா சரி ஓகே அதெல்லாம் அம்மா சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால இது வேலைக்கு ஆகாது. நம்ம நண்பர் வந்து நல்ல டயலாக் எழுதுவாரு. அவர் வந்து வாடகைக்கு. சரி ஓகே அப்புறம் ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். பஸ் புக் பண்றாரு தலைவர். மாப்ள நீ உன்னோட ஃபர்ஸ்ட் நீ வந்து காலேஜுக்குள்ள நுழைஞ்சல மாப்ள, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு மாப்ள. அப்ப உனக்கு நீ எப்படி என்ன ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் காலேஜ் போனப்போ வந்துட்டு அப்போ வந்து டக்கிங் பண்ற வேலையெல்லாம் இல்லை. அப்போ வந்து ரொம்ப சாதாரணமாக தான் போறது வர்றது. அப்போ வந்து பெருசா நம்மளை வந்து சரி காலேஜுக்கு எல்லாம் வந்துட்டோம்னு நினைச்சேன். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானா? சிம்பிளா முடிச்சிட்டேன். ஆமா வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவ்வளோதான். உன்னோட மனசுல என்ன பயம்? தலைவர் டேய் அது சொல்டா. ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருந்த? அந்த நம்ம ஃபியூச்சர் வந்துட்டோம், காலேஜுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், நமக்கு வேலை கிடைக்க போகுது, நம்ம இப்படி பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம், ஒரு கேலை பார்க்க புதுசா ஒரு மனசு பிடிச்ச. எனக்கு என்ன தெரியும், நான் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணேன். அதுக்கு ஸ்கோப் இருக்கானே தெரியாது. அதான் கிடைச்சது, அதான் பண்ணேன். எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பண்ண வேண்டி வரும்னு நினைச்சேன். அது பண்ணல, எம்சிஏ பண்ணிட்டேன். ராமா சரி சொல்லு. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்றியாடா? இன்ட்ரெஸ்டா காலேஜ் பத்தி என்னடா இன்ட்ரெஸ்ட்? எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களோட லவ் பத்தி சொல்லு. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ். என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னா எங்க அம்மா தான். இந்த வீடியோ என் ஒய்ஃப் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டு சொல்றாங்க. ஸோ எடிட்ல தூக்கிடலாமாப்ல? பரவாயில்ல சொல்லு. ஒய்ஃப்ட சினிமாவை பத்தி தானே பேசுறதா சொல்லி வீடியோ எடுக்க கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். எலுமிச்சம்பழம் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்து யோசிச்சு பார்த்தாங்க. கண்டென்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டான், மைக் தூக்கிட்டு வந்துட்டான், ட்ரைபாட் தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா ட்ரைபாட் வேற தூக்கிட்டு வந்துட்டான். டேய் சொல்லாம கூட செய்யாதா, திங்க் பண்ணணும்டா. நான் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஊருக்கு போற இந்த 1 மணி நேரத்துக்குள்ள கண்டென்ட் வேணும்னு அடம் பிடிக்கிறான். உட்காந்து டவுசர் போட்டுக்கிட்டு அடம் பிடிக்கிறான் ராஸ்கல். ஸோ அதுக்காக நாங்கள் மூளையை கசக்கி ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கோங்க. இன்ஸ்டன்டா கதை ரெடி பண்ணிட்டு தானே கலைங்க. கதை பக்கமா எழுதிட்டு ஆரம்பிச்சா கொலைங்க. சரி கலைங்க. சரி அது கொஞ்ச நேரம் நிப்பாட்டு, மறுபடியும் கொஞ்சம் இன்னொரு கண்டென்ட் யோசிப்போம். சரி பக்கமா எழுதிட்டு பண்றதா கரெக்ட். இல்லைன்னா இந்த மாதிரி 5 வியூ தான். ஆமா இவரோட வீடியோ 5 வியூ போயிருங்க. பேசுங்க. நல்லா வந்திருப்போம் நாங்க இந்த பக்கம் உட்கார்ந்து. ஓகே மாப்பிள்ள நான் ஊருக்கு போகணுமாப்ல. அதான் பஸ் தான் கிடைக்கலன்றியா? பஸ் கிடைக்கல. நீ தான் கண்டென்ட் வேணும் என்னென்ன கண்டென்ட் வந்தது? எதையாவது ஒன்று யோசி. உன்னை கோயம்பேடுல கொண்டு விட்டுறேன். பஸ் கொஞ்சம் இது கூட பரவாயில்ல. அப்படியா? ஒரு பஸ்ல நாளைக்கு ரம்ஜான் நாள் பஸ் கிடைக்கலையோ? நாளைக்கு ரம்ஜான்னா உங்க ஊர்ல போறதுதான் இப்ப நிறைய பஸ் இருக்கு, எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. நீ தான் சொன்ன. ஆமா எக்கச்சக்க பஸ் இருந்துச்சு. இப்ப பார்த்தா செக் பண்ணி பார்த்தா ஒன்றை கூட காணலையே. சரி ரஜினியோட அடுத்த படம் நம்மள கூலிக்கு அப்புறம் அடுத்த படம் ஜெயிலர் 2 எடுக்கிறாங்க நம்மள. ஜெயிலர் 2வா? கூலி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு டைரக்டர்? லோகேஷ் ரோல்ஸ் ராய்ஸ் கலினன் அப்படின்னு ஒரு கார் வந்திருக்கான். 12 கோடி ரூபாயா. அதை யார் வாங்கிறாங்கன்னா ஊர்வசி ரவுட்டாலா வாங்கியிருக்காங்க. ஓ அம்மாடி. ஊர்வசி ரவுட்டாலன்னா இந்த பாலையா கூட ஒரு சாங் வருமே, சூப்பர் சாங் அது. பெண்களை வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. பெண்களை வந்து ரொம்ப மட்டமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? பாரு மட்டமா யூஸ் பண்றாங்கன்னா அது 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கு. ஆமா. நீ என்னமோ மட்டமா யூஸ் பண்ணிருக்காங்கன்ற. சரி இப்ப என்ன ஊருக்கு போனோன்னு என்ன பிளான்? அங்க போனோடனே நேரம் போய் இறங்கினோடனே ஒரு நல்ல ஒரு மசாலா டீ சாப்பிடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு
ஹோட்டல்ல போய் ஒரு நல்ல சரி அதெல்லாம் விடு, மசாலா டீ எல்லாம் இப்ப யாரும் விரும்பல. நல்லா நல்லா சாப்பிடணும், அப்புறம் ஒரு சினிமாக்கு போகணும், அப்புறம் தூங்கணும், அப்புறம் மறுபடியும் சாப்பிடணும். ஆமாடா, அந்த படம் எல்லாம் நல்ல படம் இல்ல, கல்யாண சமையல் சாதம், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். நம்ம போய் பார்த்தோமே, 2 படம் பார்த்தோம்ல. அந்த என்ன படம், ஒரே நாள் 2 படம் பார்த்தோம்ல. கல்யாண சமையல், சாரி நந்தா பார்த்தோம், ஆளவன் தான். நந்தா ஆளவன் தான் அதெல்லாம் இல்லடா. நீ வந்து காலேஜ் படிக்கும்போது பார்த்துமே இல்ல, ஒரு மேரேஜுக்கு போனப்போ, கண்ணன் மேரேஜ் அன்னைக்கு 2 படம் பார்த்தோம்ல. 2 படம் ஒரே நாள்ல பார்த்தோம். மேட்னியும் பார்த்தோம், ஈவினிங் ஷோவும் பார்த்தோம். ஆமா, அந்த மாதிரி நிறைய படம். ஆமா, அது என்ன படம்னு ஞாபகம் வரல எனக்கு. ஒரு படம் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நீர்ப்பறவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மாப்பிள்ள, உனக்கு பிடிச்ச படம், சூப்பர் படம் அப்படின்னா என்ன படம் மாப்பிள்ள சொல்லுவேன்? எனக்கு வந்து இது படம் சொல்லுவேன், அது என்னது, விஜய் சேதுபதி நடிச்ச படம். அது என்னது, பக்கத்துல ஒரு இன்விசிபிள் லேடியை பேசிட்டே இருப்பானே. தமிழ் படமா இங்கிலீஷ் படமா? ஏய், விஜய் சேதுபதி இந்த படம்ல ஃபர்ஸ்ட் டக்குன்னு என் பேர் வர மாட்டேங்குது. பாரு, வயசாகி போச்சா, திடீர்னு நம்ம பேர். லைட்டிங் கொஞ்சம் லைட் போட்டு வரேன். இந்த லைட் எங்கடா இருக்கு? ஃபேஸ்ல லைட் அடிக்கிட்ட தலைவருக்கு ஃபேஸ் பிரைட் வேணும். இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் கண்டென்ட் மூஞ்சியே உழுவலையா? அங்க எந்திரிச்சு உட்காரு, சிரிக்காத. ஏன் இப்படி 2 பஸ் வர மாட்டேங்குது? சென்னை டு சின்ன மார்ச் சர்ச் பஸ்ன்னு போட்டா கடகடன்னு வரணும்ல. நீ பாரு, ஐயோ பஸ் இல்லையா? என்னடா பஸ்ஸே இல்ல? சரி, என்னவோ பண்ணிக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம். இல்லைன்னா கோயம்பேடுல நடுராத்திரி போய் ஏறிக்கும். அப்படியே கோயம்பேடுல இருந்து அரசு பேருந்துல போடா, உன்னோட வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்குறா. ஓ மை காட். 400 ரூபாயில வேலைய முடியும். என்னத்துக்கு நீ போய் பட்டுன்னு போற? அங்கேயும் ஏசி பஸ் இருக்கு, மதுரை வரைக்கும் போய்க்கோ. எங்க ஏசி பஸ் இருக்கு? ஏசி பஸ் போகுது. எங்க ஏசி? கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுடா. அரசு ஏசி பஸ்ல படுத்துட்டு போறதுடா. இஜிட்? ஆமாடா. ரியலி பர்த் வச்சு அரசு பஸ்? பர்த் அரசு பஸ் இருக்குடா. இல்லையோ? இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். இப்ப வந்துருச்சு போல. ரொம்ப வருஷம் ஆச்சு பஸ்லயே போனதுல. உட்காந்து போறது ஒரே பிளைட்ல தான் போறது, எதுக்கு எடுத்தாலும். மாப்பிள, நீ உனக்கு வந்து இந்த ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் வருமா மாப்பிள? ஹாலுசினேஷன் வருமே, சொல்லு பாப்போம். என்ன மாதிரி ஹாலுசினேஷன்லாம் வரும்? என்ன மாதிரி ஹாலுசினேஷன்? வேர்ல்டு டூர் போற மாதிரி, வேற வேற நாடுகள்ல இருக்கிற மாதிரி. அப்புறம் நேத்து கூட ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு என்ன கனவுன்னு ஞாபகம் இல்லையே. ஏதோ ஒரு கனவு வந்துச்சு. அடிக்கடி கனவு வரும். செம்மடா. நீ கனவுல சிக்கி இருக்க? கடவுள்கிட்ட சிக்கி இருக்குண்ணா. கனவுல சிக்கி இருக்கடா. கனவுல ஒரு புக் இருக்குல்ல, இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், நம்ம இவரோட ஃப்ராய்டு. அந்த புக்கு படிச்சிருக்கியா? அது ஆமா ஆமா, அந்த புக்கை நம்ம நீங்க பார்த்தோம்ல, நல்லா இருக்கும் அது. அந்த புக்ல வர்ற மாதிரி சொல்ல முடியாது. அது என்னன்னா, சில கனவு வந்து நம்ம குறியீடு அப்படின்னு சொல்லுவாரு. கனவுகள் இருக்கு இல்லையா? அவர் யாரு ஹீரோ? அந்த இது ஆத்தர் யாரு? ஃப்ராய்ட், சிக்மண்ட் ஃப்ராய்ட். அந்த புக்கை ஃபுல்லா படிச்சிட்டியா? நல்லா இருக்கும். அவர் வந்து நிறைய மேட்டர் சொல்லியிருப்பாரு கனவை பத்தி, சிக்கலான விஷயங்களுக்கு முடிச்சு அப்படின்னு. கனவெல்லாம் வந்து நம்மளோட தாட்ஸ் இருக்கு இல்லையா? எதுக்காக நமக்கு கனவு வருது தெரியுமா? வெளியே போயிட்டு வந்து வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் களைச்சு போட்டுரும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு வீடு பூரா துணியா கிடக்கும். அப்புறம் வந்து அதை பூராத்தையும் அடுக்கி வைக்கணும் இல்லையா அலமாரில? அந்த மாதிரி நம்ம நீ இப்படி பாக்குற இல்லையா, ரோட்ல ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆகுது. அதேதான் டீஃப்ராக்மெண்டேஷன். அது நடந்துச்சுன்னா சரியாயிடுமா? அந்த டீஃப்ராக்மெண்டேஷன் நடக்கிறது தான் வந்து கனவா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த டீஃப்ராக்மெண்டேஷன் நீ பாக்குறது, ரோட்ல போயிட்டே இருக்க, நீ திங்க் பண்ணி போயிட்டே இருப்ப, பட் நீ பாக்குறதெல்லாம் வந்து உனக்கு, ஆனா அதுல இன்டெலிஜென்ஸே இல்லையா? டீஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு, ஆனா இன்டெலிஜென்ஸ் இல்லையா அதுல? அதான் டீஃப்ராக்மெண்டேஷனுக்கு எதுக்கு உனக்கு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது? அது வந்து அடுக்கி வைக்கிற ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுக்கி வைக்கிற ப்ராசஸ் இல்ல. இப்போ இந்த ஃப்ரண்டல் லோபுன்னு இங்க ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல முன்னாடி, அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ். அதுதான் வந்து பகுத்தறிவு, வந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்றது வந்து அங்கதான் இருக்கு.
அப்ப இங்க இல்லையா மாப்பிள்ள, பின்னாடி இல்லையா மாப்பிள்ள? இல்லடா, இது வந்து சும்மா சாதாரண யோசனைகள், அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அது வந்து லெஃப்ட் ரைட் எல்லாம். இங்க ஒண்ணு இருக்கு, ஃப்ரண்டல்னு ஒண்ணு இருக்கு, ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அது ஒரு பேர். அதுதான் வந்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து யோசிச்சு சொல்லும். ஸோ அதெல்லாம் வந்து கனவுல அப்ளிகபிள் ஆகலையே, அப்போ வந்து ஃப்ராக்மெண்டேஷன் டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்ல முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னடா சொல்ற அது, நீ சொல்றது மூளை லொகேஷனுக்கும் கனவுக்கு என்னடா சம்பந்தம்? நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, நான் கேக்குற பதில் சொல்றேன். நீ என்ன பேசுன? என்ன பேசுன? கனவை பத்தி தான் பேசணும். இல்ல, இந்த ஃப்ரண்டல் லோப்னு ஏதோ சொன்னீங்க. ஆமா, ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது போய் கூகுள்ல தேடி பாறேன். அது எல்லாம் இருக்கட்டும், கலந்தாச்சு. ப்ரீஃப்ரண்டல் நினைக்கிறேன்டா. அதெல்லாம் ஓகே. அது சரி, அது என்ன பண்ணுது அது சொல்லு. அதுதான் வந்து இந்த நல்லது எது கெட்டது எது அந்த யோசிச்சு, இப்போ லவ், இதயம் சொல்றோம், ஹார்ட்னு சொல்றோம், பிரெயின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்றோம்ல, அந்த டிஃபரன்சியேஷன்ல வந்து அந்த நல்லது கெட்டதெல்லாம் அதுதான் யோசிக்குமா, அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அதுக்கு நான் சொன்ன கனவுக்கு என்னடா சம்பந்தம்? இல்லடா, அதுல அப்ளிகபிள் ஆகலடா. இப்போ வந்து நமக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கனவுல கல்யாணம் ஆகாத பேச்சுலர் மாதிரி எல்லாம் கனவு வருதுடா. இப்போ நம்ம கனவு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த டேட்டா தான் பிரெயின்ல ரெகுலரா ஒரிஜினலா சேவ் ஆயிருக்கு. கனவுல வந்து பேச்சுலர் மாதிரி வருதுடா. அது என்ன பழைய ஐட்டம் இல்ல, பழைய விஷயம் இல்ல அது. எல்லாமே டிஃபரெண்ட். என்னடா இப்படி பழைய விஷயம் புது விஷயம் எல்லாத்தையும் அடிச்சு வைக்குது இல்லடா. சரி, ஓகே, அதான் கனவு சம்பந்தம் இல்லாம வருது இல்லையா? நீ பாக்குறது இங்க கண்டென்ட் நல்லதா கண்டென்ட்டா கூட இது பண்ணிட்டு இருக்க. இதை யாரு விரும்புவான்னு நினைக்கிறேன். நல்ல கண்டென்ட் வேணுமா? நல்ல கண்டென்ட். உனக்கு புரியல, நான் கனவை பத்தி அவங்க எல்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 7 நிமிஷம் 7.5 நிமிஷம் படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஏன் இப்படி இருக்கு? கடைசியில கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் ஒழுங்கா முடியும். ஹாப்பி எண்டிங்ல முடிக்கிறோம். சரி, ஹாப்பி எண்டிங்ல. ஐயோ, கனவை பத்தி எல்லாம் பேசாத, வேற ஏதாவது பேசு. ஏன் மாப்ள கனவை பத்தி? சரி, நீ வந்து சரி அதை விடு. சரி, இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு டயலாக் எழுதியிருப்ப? ஸோ அதை பத்தி கேட்காது மாப்ள, வெறுப்பா இருக்கு மாப்ள. அது இன்னொரு நாளைக்கு தனி பேட்டியில சொல்லுவோம், சரியா? சரி சரி சரி. இப்போ யோகா எல்லாம் பண்றியா நீ ஊர்ல? எக்ஸசைஸ் பண்ற, யோகா பண்ற டெய்லியும் இல்ல, வாரத்துக்கு 5 நாள் பண்றேன். 4 நாள் சோம்பேறித்தனம் இடையில விட்டுறேன்னா, அதனால அப்படியே விட்டு போயிருது. இருக்கு மாப்ள, கவர்மெண்ட் பஸ் செம்ம. TNSTC-ல போய் பார்க்க வேண்டியது .comல. அதெல்லாம் பாத்துட்டியா? எத்தனை மணிக்கு இருக்கு? 10:15 மணிக்கு இருக்கு. 10:15 இருக்கு மாப்ள. ஓகே, டைம் என்ன? டைம் வந்து இப்போ வந்து செம்ம 7:30. அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடு. அங்க தோசை கடை இருக்கும் உள்ள, தோசா கஃபேல போயிட்டு. எங்கடா? CMPT உள்ளே. ஓ சூப்பரா. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம அங்கேயே சாப்பிடுவோம் மாப்ள. உனக்கு நான் வாங்கி தரேன், ஸ்பான்சர் பண்றேன், தோசை ஸ்பான்சர் பண்றேன். வேணாம். ஏன் வீட்டுல திட்டுவாங்களா? நான் தோசை எல்லாம் சாப்பிடல, அப்பதான் பஜ்ஜி சாப்பிட்டேன். பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. வாவ், இது ஒரு வயிறு, அது ஃபுல்லா வராதா? சோ முடியல. சரி, அப்புறம் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க நீங்க, அதை சொல்லுங்க. புக் பண்ணிடலாம் போலியே. சூப்பர். நான் ஒரு 4-5 கண்ட்ரி போயிருக்கேன். சரி, கரெக்டா 10:15 எடுத்துருவான். புக் பண்றேன்னா பண்ணு. ஐயோ ஆமா. சரி, இது என்னடா ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு? இது என்ன? இது வந்து சீட்டு, இது பர்த் தானே? பர்த்ல வந்து LB லோயர் பர்த், இதை புக் பண்ணிக்கிறது தானே? அப்பர் பர்த், லோயர் பர்த். பின்னாடி வேணாண்டா, பின்னாடி வேணாம். இல்ல, இது எது பின்னாடி எது முன்னாடின்னு பார்க்கணும். இல்லடா, 10 UBனா பின்னாடி, இதுதான் டிரைவர். ஓகே ஓகே ஓகே. நீ வந்து 2 LB செலக்ட் பண்ணிக்க. ஆமா, இல்ல கொஞ்சம் குளிங் போகும், நல்லா இருக்கும். இல்ல முன்னாடி தூக்கி போடும்ல. முன்னாடி எப்பறம் தூக்கி போடும் லூசு பேல? பின்னாடி தான்டா தூக்கி போடும். வீல் இங்க இருக்கும்ல, டிரைவர் கீழ இருக்கும்ல வீல். நடுவுல போட்டா கரெக்டா இருக்கும். நடுவுல இல்லையா, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. 5 LBல போடு, 5 LB போடு. ஓகே. இது என்ன 21M? அது என்ன மிடில்? அதான் என்னன்னு புரியல. 21M. சரி, லோயர் பர்த் போட்டு இல்லை. சரி, புக் பண்ணு, டக்குன்னு புக் பண்ணு. கரெக்டா பிக்கப் பாயிண்ட் கரெக்டா? இது கரெக்டா? இது போடவா வேற போடவா? கலைஞர். அடே கலைஞர்லாம் இல்லடா. கலைஞர் CBT எல்லாம் இல்லையா? அது இப்ப ஜெயலலிதா தானே. ஜெயலலிதா பார்த்தா மட்டும் இருக்காங்க, அவ்வளவுதான்.
இல்ல கலைஞர் கிடையாது. கலைஞர் சிபிடி எல்லாம் கிடையாது. நீ எங்கேயாச்சும் எங்க போயிடாத. நீ சிஎம்பிடின்னு அடி. சிஎம்பிடின்னு அடி. இரு அது வரல. இரு ஆப்ஷன் இருந்தா தானே வரும். பாரு, கலைஞர் சென்னை கலைஞர் சிபிடி கேளு. டேய் அவங்க அப்படிதானே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான். எம்ஜி ராமச்சந்திரன் தான். எம்ஜி ராமச்சந்திரன் பஸ் ஸ்டாண்ட் தான் அது. கலைஞர்லாம் கிடையாது. அந்த மெட்ரோ பேரு ஜெயலலிதா மெட்ரோ. அது ஆப்ஷன் டிராப் டவுன் லிஸ்ட்ல ஆப்ஷன் இப்படி வந்தா நான் என்னடா பண்றது? ஆப்ஷனை மாத்தி காமிக்கிறேன். டிலீட் பண்ணு. நான் டெலிட் பண்றது இல்லடா, இருக்குது ஆப்ஷன். நீ எல்லாம் எம்சிஏ தானே படிச்சிருக்க? எம்சிஏ படிச்சிருக்கேன்டா. இதுல எப்படி மாத்துறது? இருக்க டிஃபால்ட் மலைமலை நகர், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, குடுவாஞ்சேரி. ஓகே, சென்னை கலைஞர் சிபிடி. ஆமா, அங்க இருந்தானே கிளம்புது. இப்ப 22 கலைஞர் எப்படா பேர் மாத்து? அதான் சொல்றேன். பேர் மாத்திட்டாங்க போல இருக்க. எனக்கு இப்ப இன்னைக்குதான் தெரியும். எம்ஜி ராமச்சந்திரன் தான்டா அது. 97405988. நம்பர்ல சொல்லாத. ஓகே, அப்ப நாளைக்கு கால் வரும். ஓ இஜிட். ஆமா, அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. உன்ன 2 லூஸ் பேருக்கு கால் பண்ணாங்கன்றியா? போன் பண்ணி இப்ப நம்பரை கொடுத்துருவாங்க பீகார்காரனுக்கு. அப்புறம் அங்க இருந்து ஆமாடா, 10 நம்பர் கார்டு மேல இருக்க, 10 நம்பர் சொல்லு சார். சார் கார்டு மேல இருக்க 10 நம்பர் சொல்லு சார் அப்படின்னாங்க. அப்படி வராது. என்ன தெரியுமா வரும்? திடீர்னு உனக்கு லோன் கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நான் என்னைய மிரட்டுற அளவுக்குலாம் வந்து இப்போ கால் வந்திருக்கா தெரியுமா உனக்கு? எனக்கும் வந்து சார் நைஜீரியால இருந்து நீங்க அனுப்பிச்ச போதைப் பொருள் நைஜீரியாவுக்கு போகுது. அது வந்துச்சு அவனுக்கு. ஆமா, பாம்பேல ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறோம் அப்படின்னாங்க. டிக்கெட் எம்டிசி லிங்க் டிக்கெட் சென்னை கிளம்பக்கம். ஐடி கார்டா? 92 ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்களோ? இந்த பஸ் புக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. சரி, இது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நான்ஏசி லோயர் பர்த் சீட்டர். நான் தலைவர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன். பண்ணும் நீ நினைச்சுன்னு உடனே ஒரு கண்டென்ட் அப்படியே வந்துடணும் இருக்கக்கூடாது. என்னை தூண்டி என்கிட்ட கண்டென்ட் எடுக்க பார்க்கணும். புரியுதா? எடுக்கணுமா? புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். மெயில் டெலிவரி. என்னடா காலையில யுவர் இன்பாக்ஸ் ப்ளீஸ் ஆட் இ டிக்கெட் டு யுவர் அட்ரஸ் புக். 865 ரூபாயா? அடேங்கப்பா, இதெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆடா உனக்கு? அப்படி இல்ல, அந்த கண்டென்ட் என்ன தெரியுதுன்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும்ல. ஏசி பஸ் தானடா. ஏசி பஸ்ல நான் ஏசி லோயர் பர்த் தூங்கிட்டு போறான். சீட்டர்ரா, பர்த் சீட்டர்னு போட்டு. பர்த் சீட்டரா? லோயர் பர்த் சீட்டர்னு போட்டுக்க. அப்படியே சாஞ்சிக்கலாமா நல்லா? பர்த் தான். எல்பினாலே லோயர் பர்த் தான்டா. ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அப்படின்னா 865 ரூபான்னா படுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் வந்து நியாயமா தான். போட்டுருமா? ஒருத்தருக்கு நம்ம போட்டுருவோமான்னு என்னையும் சேர்க்கிறா. ஐ ஆம் நாட் கம்மிங் டு தட் வில்லேஜ். அப்புறம் ஒரு விஷயம் பேசணும். மைக்கு முன்னாடி பேச முடியாத. எடிட் பண்ணி தூக்கிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம வந்து டைரக்டர் பாலா மாதிரி லைவ் ரெக்கார்டிங் தான் எல்லாம். தலைக்கு மேலே மைக்கு வச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்கள்ல பரதேசி படத்துல எல்லாம். நீங்கள் நம்பி போகலாமா? அவ்வளோவா? அப்படியா? யூபிஐல பணம் பே பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஓடிட்டு இருக்கா? ஓடிட்டு இருக்கு. அட பாவி. ஆமா, உன்னோட உண்மையான உருவத்தை காமிக்கணும்.
ஐயோ ராமா, நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், நல்லா பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறேன்னு நினைச்சேன். அப்படியா? ம். டிஎன்எஸ்டிசியில் பர்த் பஸ். ஐயோ நம்பவே முடியல என்னால். ஆனால் ஏசி இல்லை. சரி ஓகே. பிஎன்ஆர் ஏசியும் சென்னை கிளாம்பாக்கம் சிஎம்பிடி டு கம்பம். சென்னை கிளாம்பாக்கமா? கேசிபிடி. போச்சு போச்சு போ. ஐயோ என்ன சிஎம்பிடி தானே சொன்னேன். கிளாம்பாக்கத்துக்கு கிளம்புற முதல்ல போய் பஸ் ஏறிடா இங்க போயிட்டு. ஐயோ இல்ல கிளாம்பாக்கம் அத கலைஞர்னு வந்து சொன்னா டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டுக்குள்ள முதல்ல போனியா நீ? இங்க இருந்து கிளம்பலாம். கிளாம்பாக்கம் இங்கே வந்துருக்கு. அப்புறம் என்ன கிளாம்பாக்கம் இங்க இருந்து 50 கிலோமீட்டரா? 50 எல்லாம் இருக்கு. வண்டல் ஒரே ஸ்ட்ரெயிட்டா போயிடுன்னு நினைக்கிறேன். 55 கிலோமீட்டர். அப்ப இப்பே கிளம்பணும்ல? ஆமா, இது கேப் புக் பண்ணிக்கோ, இல்லைன்னா ரேபிடோ போட்டுக்கோ, அப்பதான் போக முடியும். நல்லா பைபாஸ்ல சல்லுன்னு போயிடலாம். அப்படியா? ஆமா. லூசு சிஎம்பிடி போட்டாங்க. இங்க பார்த்தா ஆமா இப்ப சிஎம்பிடி வந்து எம்ஜி ராமச்சந்திரன், கலைஞர்ன்றது கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு. டைம் இருக்கு. ஆமா 3 hours இருக்குல்ல, 2.5 மணி நேரம் இருக்கு. ஆமா, போறதுக்கு 1 மணி நேரத்தை வச்சுட்டா கூட டிராபிக். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து சனி, ஞாயிற்றுக்கிழமை தானே, ஃப்ரீயா தான் கிடக்கும் ரோடு. அப்படியா? கல்லுன்னு போயிடு. வெள்ளிக்கிழமைன்னா முடியவே முடியாது, செம கூட்டமா இருக்கும். கார் ஃபுல்லா கார் இருக்கும். சரி, கண்டென்ட் போதும், கிளம்பு. ஓகே. சென்னை கலைஞர் சிபிடி. ஓகே. இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிறோம், ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றோம். ஓகே. வாழ்க்கையே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. கடைசி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, சொல்லுங்க. வாழ்க்கையே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் கர்வ். லேர்னிங் ப்ராசஸ். ஓகே. லேர்னிங் ப்ராசஸ்ல என்ன சொல்ல வரீங்க? ஆனா டிஃபரெண்டான பஸ் புக் பண்ணி. சரி, நாளைக்கு பியூர் சினிமாவுல ஏதாவது அட்டெண்ட் பண்ணலையா? ஏதாவது? ஆமாடா, பியூர் சினிமால அது வேணா விட, அதெல்லாம் இப்ப பேசி இதெல்லாம் போர் அடிக்கணும்னா. ஆமா, பியூர் சினிமா அன்பு நகர் வலசரவாக்கத்துல இருக்குது புக் ஷாப். அது கூட ஒரு சில இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, மீட்டிங்ஸ் எல்லாம். பியூர் சினிமா வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கலாம். நான் போனது இல்ல, டைமே கிடைக்கல. பிறகு டைமே கிடைக்கலடா உனக்கு. பிறகு ஏதாவது இது சொல்ல, டிஸ்க்ளைமர் ஏதாவது சொல்றியா? இந்த ஆமா, எங்க வீடியோ பார்த்து யாருக்காவது கிறுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பல்ல. இந்த வீடியோ பார்த்தா கிறுக்கெல்லாம் பிடிக்காது. வீடியோ பார்த்துட்டு உங்க லேப்டாப்பை உடைச்சிங்கனாலோ, உங்க செல்போனை கீழே போட்டு உடைச்சிங்கனாலோ அது நாங்க புதுசு வாங்கி தர முடியாது. அப்புறம் வேற ஏதாவது? ஏய் போதும்டா, கண்டென்ட் வெறியா. சரி, டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. கண்டென்ட் இது சொல்லவே மறந்துட்டியா? கடைசியா கிளைமாக்ஸ் ஒரு மெசேஜ். மெசேஜ் சொல்லுவியா? இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த ஒரு மெசேஜ் சொல்லு பாப்போம். சூப்பர் மெசேஜ் சொல்லு பாப்போம். ஐயோ ராமா, என்னை காப்பாத்துறா சாமி. நான் சொல்லட்டுமா இல்லைன்னா? சொல்லு. நான் சொல்லுவா. சொல். எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க, அதான் ஒன்னும் மெசேஜே கிடையாது. அது பாட்டுக்கு அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்க வேண்டியதாங்க. யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. அதுதான், இதுதான் கண்டென்ட். செம்மடா. உனக்கெல்லாம் சோறு போட்டது உனக்கு சோறு போட்டது வீணா போலடா. உன் வீட்டுக்கார மாட்ட சொல்லிடுறேன்டா.